பிரச்சார பேருந்தில் நாமக்கலை நோக்கி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விஜயை வரவேற்க தாவிக தொண்டர்கள் திரளாக திரண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கட்டும். ராஜகுமரன், தகவல்களை பதிவு. பாஜக தலைவர் விஜயினுடைய இன்றைய பயணம் என்பது ஏதோ 2 மாவட்டங்களுக்கான பயணம் கிடையாது. தமிழக அரசியல் களத்தில் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றிருக்கக்கூடிய மேற்கு மாவட்டங்கள் என்று சொல்லப்படக்கூடிய கொங்கு மண்டலத்திற்கான பயணத்தினுடைய தொடக்கம் இது. கொங்கு மண்டலம் தொடங்கக்கூடிய கரூர், நாமக்கல் நகருக்கு தான் இன்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பயணம் மேற்கொண்டிருக்கின்றார். தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே கிட்டத்தட்ட 40 முதல் 60 சட்டப்பேரவை தொகுதிகளை வைத்திருக்கக்கூடிய பகுதி இந்த மேற்கு மாவட்டங்கள். இந்த மாவட்டங்களில் பெறக்கூடிய முன்னிலைதான் எந்த ஒரு கட்சியும் ஆட்சி அமைப்பதற்கும் குறைந்தபட்சம் வலிமையான எதிர்க்கட்சி வரிசையில் அமர்வதற்கும் துணை செய்யக்கூடிய பகுதி. அப்படிப்பட்ட இடத்திற்கு தான் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று பயணம் மேற்கொண்டிருக்கின்றார். விஜய் செல்லக்கூடிய அந்த சாலை எங்கும் 2 பக்கமும் தாவேகாவினுடைய தொண்டர்கள் வாகனத்தை பின்தொடர்ந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை காண்கின்றோம். மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொடிகள் ஆங்காங்கு ஊன்றப்பட்டிருக்கின்றன. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் வழக்கம் போன்று இன்று காலை சென்னையிலிருந்து உற்சாகத்தோடு புறப்பட்டார். அதே உற்சாகத்தோடு திருச்சி விமான நிலையத்திலிருந்து ரேஞ்ச் ரோவர் காருக்கு மாறியிருந்தார். அதன் பிறகு அங்கிருந்து மேக்கநாயக்கன்பட்டி என்கிற இடத்திலே தன்னுடைய தேர்தல் பரப்புரை வாகனத்திற்கு மாறியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக தொடர்ந்து விஜய் பயணம் செய்து தற்பொழுது நாமக்கல் நகரை நெருங்கி இருக்கிறார். இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் தூரம் தான் நாமக்கல் நகருக்கு இருக்கின்றது. தொடர்ந்து விஜய் வரக்கூடிய வழி எங்கும் அவருக்கு வரவேற்பு வழங்குவதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்கள் 2 பக்கமும் வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். மேலும் ஊர் மக்கள் ஆங்காங்கு நின்று அவரோடு புகைப்படம் எடுப்பதற்கு ஆர்வம் காட்டக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கின்றோம். விஜய் பொறுத்தவரை தன்னுடைய கண்ணாடியை இறக்கி அந்த தொண்டர்களுக்கு கை கொடுத்து அவர்களுடைய பரிசுகளை எல்லாம் ஏற்றுக் கொண்டிருக்கின்றார். விஜயை பொறுத்தவரை தொண்டர்களோடு அவர் நெருங்கி பழக முடியுமா என்றெல்லாம் எதிர்க்கட்சிகள், அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அதற்கு பதிலடி தரக்கூடிய வகையில் தான் இந்த சந்திப்புகளை விஜய் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றார். வரக்கூடிய வழியிலே தன்னை எந்த தொண்டன் சந்திக்க நினைத்தாலும் முடிந்த அளவு அந்த தொண்டனை பார்த்து அவனோடு கைகுலுக்கி விஜய் அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு செல்லக்கூடியதை கடந்த 2 வாரங்களில் பார்க்க முடிந்தது, இன்றும் பார்க்க முடிந்திருக்கின்றது. அதே உற்சாகத்தோடு விஜய் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். விஜயினுடைய பேச்சிலே இன்று அனல் பறக்குமா என்று அவருடைய தொண்டர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். ஏனென்றால் விஜய் செல்லக்கூடிய நகரம் இன்று கரூர் நகரமும் இந்த பட்டியலில் இருக்கின்றது. நாமக்கலோடு சேர்த்து கரூர் நகருக்கும் செல்லுகின்றார். கரூர் என்பது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் எப்பொழுதுமே பிரபலமான நகரமாக இருந்திருக்கின்றது. 2 கட்சிகளில் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் கரூர் நகரத்திற்கு அந்த மத்திய மண்டலத்திலே ஒரு முக்கியமான இடம் உண்டு. எனவே அங்கிருந்து வரக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு அந்த வட்டாரத்தினுடைய அரசியல் தலைவர்களுக்கும் மிகுந்த முக்கியத்துவம் இருக்கும் கட்சி தலைமையிடம். எனவே விஜய் இன்று பேச போகின்ற அந்த கருத்து ஏற்கனவே 2 பெரும் கட்சிகளும் மேற்கு மண்டலத்திலே தங்களுடைய முக்கியமான தலைவர்களை உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு பதிலடி தரக்கூடிய வகையிலே விஜயினுடைய இந்த பெரும் கூட்டம் இருக்குமா? விஜய் கூட்டியிருக்கக்கூடிய அந்த தொண்டர் கூட்டம் என்பது முக்கியமான 2 கட்சிகளுக்கும் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தக்கூடிய 2 கட்சிகளுடைய கட்டமைப்புகளையும் அசைத்து பார்க்கக்கூடிய ஒரு கூட்டத்தை விஜய் கூட்ட வேண்டும் என்று முயற்சித்து இது போன்ற ஏற்பாடுகளை கட்சி நிர்வாகிகள் மூலமாக செய்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது சுற்றுப்பயணத்திற்காக விஜய் செல்லுகின்றார். எந்த ஒரு பகுதியிலும் தனிப்பட்ட முறையிலே இவ்வளவு கூட்டம் கூட்ட வேண்டும், இவ்வளவு தொண்டர்களை வரவழைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட அந்த இலக்குகள் எல்லாம் தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு வழங்கப்படவில்லை. ஆனால் தன்னெழுச்சியாக வரக்கூடிய தொண்டர்களே நிற்பதற்கு இடமில்லாத அளவிற்கு அங்கே ஏராளமானவர்கள் குவிந்திருக்கின்றார்கள். விஜய்க்கு பரிசளிப்பதற்காக நாமக்கல் இளைஞர்கள் ஆர்வத்தோடு சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். பறக்கும் முத்தங்களை அள்ளி தெளிக்கக்கூடிய வகையிலே விஜயை நோக்கி அவர்கள் தங்களுடைய அன்பை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். மற்றொரு பக்கம் கைகுலுக்கி தங்களுடைய மகிழ்ச்சியை அவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். விஜயும் அந்த இளைஞர்களோடு வழக்கமான அந்த உற்சாகத்தோடு அந்த இதய குறியீட்டை தன்னுடைய கையிலே வரைந்து அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகின்றது. விஜயினுடைய இந்த சுற்றுப்பயணம், தமிழக வெற்றிக் கழக தலைவருடைய சுற்றுப்பயணம் என்பது முழுக்க இந்த வகையில் தான் மாறுபட்டதாக இருக்கின்றது. வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த சுற்றுப்பயண வாகனம் கிடையாது. வழக்கமாக தலைவர்கள் செய்யக்கூடிய அதே போன்ற பாரம்பரியமான அந்த அணுகுமுறையை விஜய் கையாளவில்லை. முழுக்க விஜயினுடைய அணுகுமுறை என்பது வேறாக இருக்கின்றது. விஜய் நடித்த திரைப்படங்களில் எப்படி விஜய்க்கென்று ஒரு தனித்த பாணி இருக்குமோ, விஜயினுடைய நடிப்பு என்பது ஒரு தனித்த பாணியிலான நடிப்பாக திரையுலகிலே அவரை கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக ஒரு முன்னணி நடிகராக நிலைநிறுத்தி வைத்திருக்கின்றதோ அதே போன்ற ஒரு தனித்த பாணியை அரசியலிலும் விஜய் பின்பற்றி வருகின்றார் என்பதை கடந்த 3 நாட்களாக, அந்த 3 வாரங்களாக பார்த்திருக்க முடியும். ஏனென்றால் விஜயினுடைய அந்த பேச்சு, அவருடைய தொண்டர்களிடம் நடந்து கொள்ளக்கூடிய செயல்பாடுகள் அனைத்துமே முழுக்க ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஒரு பாணியிலானதாக இருக்கின்றது. நாமக்கல் நகரை விஜய் நெருங்கி கொண்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு பல்வேறு வகையிலாக பரிசு பொருட்கள் வழங்கப்படுகின்றன. தொடர்ந்து தொண்டர்கள் அவருடைய வாகனத்தை நெருங்கி சென்று அவர்களோடு புகைப்படம் எடுத்துக் கொள்வதற்கு ஆர்வம் காட்டி வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்கின்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.